வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஹெல்தியா அதே நேரம் வித்தியாசமான வாழைத்தண்டு கூட்டு பண்ண போறோம். இந்த வாழைத்தண்டு கூட்டு ஒன் பாட் ரெசிபி, அதனால ரொம்ப குவிக்கா ஆயிடும். எங்கேயாவது வெளியில கிளம்புறோம் அப்படின்னா கூட டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு குக்கர்ல வச்சு விசில் வர வச்சிட்டோம் அப்படின்னால பர்ஃபெக்டா ரெடி ஆயிடும். இந்த வாழைத்தண்டு கூட்டு சூடான சாதத்துல கொஞ்சம் நெய் விட்டுண்டு இந்த கூட்டை விட்டுண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதையே நம்ம பருப்பு சாதம், தொகையல் சாதம், பொடி சாதம் இதெல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கும் சூப்பரா இருக்கும். நல்ல மைல்டான டேஸ்ட்ல எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டியா கொஞ்சம் வித்தியாசமா இந்த ஹெல்தியான வாழைத்தண்டு கூட்டு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் பைத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு வாழைத்தண்டு நாரெல்லாம் எடுத்துட்டு பொடி பொடியா அது மாதிரி கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் மோர் விட்டுருக்கேன். அப்ப கலர் மாறாம இது போல வெள்ளையாவே இருக்கும். மிக்ஸி ஜார்ல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, இதோட 2 பழுத்த தக்காளியை ரஃப்பா கட் பண்ணி சேர்த்துப்போம். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி விட்டு இதை கொர கொரப்பா அரைச்சு எடுத்துப்போம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டை தண்ணியை ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்கிற பைத்தம்பருப்பை தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்ச பேஸ்டையும் சேர்த்துருவோம். நான் தண்ணியே விடலை, இந்த தக்காளியோட தண்ணியே போதுமானது. இது கரெக்டா இருந்தது அரைக்கிறதுக்கு. இதை போல கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் நல்லா வேகிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை. வேகும் போது வாழைத்தண்டுமே நிறைய தண்ணி விடும். அதனால மிக்ஸி ஜார் அளவி கொஞ்சமா தண்ணி விட்டோம் இல்லையா, அதுவே போதும். இது எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்ப குக்கர் மூடிய மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடிய திறந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த கூட்டோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கூட்டோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. இப்படி இருந்ததுன்னா நமக்கு சாதத்துக்கு பசஞ்சிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், தொட்டுக்கிறதுக்குமே நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். பாருங்க, ஒரு கொதி வந்தாச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாராளமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கூட்டுக்கு நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிச்சதை கூட்டுல சேர்த்துருவோம். வாழைத்தண்டு கூட்டு அப்படியே கண்ணுக்கு பாக்குறதுக்கு அழகா, நல்லா வாசனையா, மைல்டா, ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். அதுல கொஞ்சம் தாராளமா நெய் விட்டுண்டு இந்த கூட்டை விட்டு பசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கறி, சேப்பங்கிழங்கு கறி, இல்ல வெண்டைக்காய் கறி, வாழைக்காய் கறி, இந்த மாதிரி ரோஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல அப்பளம், வடாம், சிப்ஸ் இதெல்லாமே தொட்டுன்னு சாப்பிடலாம். இப்ப நம்ம அப்பளம் தொட்டுண்டு இந்த வாழைத்தண்டு கூட்டோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. இந்த அளவுக்கு மைல்டா இருக்கு. இந்த தக்காளியோட லேசான ஒரு புளிப்பு இருக்கு. கொஞ்சமா மிளகு சேர்த்தாலும் அந்த மிளகோட ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கு. பைத்தம்பருப்பு யூஸ் பண்ணதுனால பைத்தம்பருப்புக்கே ரொம்ப அந்த மைல்டான ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு டேஸ்டும் இருக்கு. கடைசியா நம்ம தேங்காய் எண்ணெய் தாளிச்சதுனால தேங்காய் எண்ணெய் வாசனையோட அந்த வாழைத்தண்டு கூட்டு ரொம்பவே பிரமாதமா இருக்கு. கடைசியா நிறைய கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்டாவும் வாசனையாவும் இருக்கும். இந்த ஒரு கூட்டு பண்ணிட்டாலே போதும். நமக்கு ஒரு அப்பளம் இருந்தா கூட நம்ம தொட்டுன்னு சாப்பிட்டுடலாம். இதுவே நம்ம பருப்பு சாதத்துக்கோ இல்ல பொடி சாதத்துக்கோ தொட்டுண்டு சாப்பிடலாம். ஒன் பாட் ரெசிபி அப்படிங்கறதுனால ரொம்ப குவிக்காவும் ஆயிடும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட நல்ல ஆரோக்கியமான வாழைத்தண்டு கூட்டை இந்த மாதிரி வித்தியாசமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.